புதிய பேருந்து நிழற்குறைகள் அமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு டெண்டர் விட்டு ஒவ்வொரு நிழற்குறையும் 24 லட்சம் ரூபாய் ஆகுது. இது எதில் கட்டுகிறார்கள் என்றால் அந்தந்த மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களோட தொகுதி மேம்பாட்டு நிதியில கட்டுறாங்க. எக்ஸ்பிரஸ்ல இந்த பிரவீனாண்ட ரிப்போர்ட்டர் அந்த டெண்டர் எடுத்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் கட்டுறாங்க அங்கே போவோம் என்று போகிறார். போய் பார்த்தா அங்கே ஏற்கனவே நல்ல அருமையான நிழற்குறை இருக்குது. இதே நிழற்குறையை எதுக்கு திருப்பி கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்டு கவுன்சிலர்கிட்டே கேட்குறது, சார் உங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியில் நிழற்குறை கட்டுறாங்க, அதாங்க இருக்குது, எது கட்டுறீங்கன்னு. அவர் அப்படியா, எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் எதுவும் இந்த கான்ட்ராக்டர்கிட்ட கேளுங்க. இவங்க கான்ட்ராக்டர்கிட்ட கேட்குறேன், அவர் நம்பர் கொடுங்க சார், கான்ட்ராக்டர் வாங்கிக்கலாம். அது அந்த நிழற்குறை சரியில்லை, ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இல்லை சார், நான் போய் பார்த்தா எல்லாமே நல்லா இருக்குது சார் அப்படின்னு. இல்லைங்க, அது பக்கத்தில் ஒரு நிழற்குறை அப்படின்னு. ஏன் சார் ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு எதுக்கு சார் 2 நிழற்குறைன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க கிட்ட பதில். இது மாதிரி 5 கவுன்சிலர்கிட்ட கேட்குறாங்க. அதில் ஒரு கவுன்சிலர் அப்படியா நிழற்குறை கட்டாங்களா, ஓ மை காட் சர்ப்ரைசிங் அப்படின்னு இருக்காரு. இதில் ரொம்ப சிறப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா 142வது சிஐடி நகர் மெயின் ரோட்டில் கட்டுற பஸ் ஸ்டாப் தான் இருக்கிறதுலே ரொம்ப சிறப்பு. என்ன ரீசன்னா, அது மாதிரி ஒரு ரோடே அங்கே இல்லை. சிஐடி நகர் மெயின் ரோட்டில் நிழற்குறை அமைக்கிறோன்னு டெண்டர் விட்டாங்க. அந்த மாமன்ற கவுன்சிலர் கேட்டவுடனே டைப் படிக்கும்போது தப்பாயிடுச்சுங்க அது அப்படின்ட்டு. ரொம்ப நல்ல ஸ்டோரி இது. என்ன எப்படிலாம் கொள்ளடிக்கிறாங்க பாரு.